மேஷராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய சஞ்சாரமும் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் அற்புதமான இடத்திலே அமைந்திருக்கிறது. வலிமை பெற்று காணப்படுகிறார் பூர்வ புண்ணியாதிபதி. எடுத்த காரியங்கள் சிறப்புடன் முடிப்பீர்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் முயற்சி அபிவிருத்தி அடையும். திடீர் தனலாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு வளமும் ஏற்றமும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் கூடக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் அவிட்டம் நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதனாலே உங்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக, திடீர் வருமானங்கள் பெருகக்கூடிய நாளாக, நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடித்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சக நண்பர்களுடைய உதவியோடு சில முயற்சிகள் செய்வீர்கள். குடும்பத்திலே வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கட்டிய வீடு நின்று போயிருந்தால் அதை துவங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வருமானங்கள் அதிகரித்தல் போன்ற நிகழ்வுகள் இருக்கும். உங்களுடைய தாய் வழி உறவினர் மூலமாக சில அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. பெண்களுக்கு ஏற்றமுடைய ஒரு நாள், மாணவர்களுக்கு திருப்தியுடைய ஒரு நாள். மிதுனராசி அன்பர்களே, தனாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரத்தை நோக்கி நகர்வதினாலே சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலிருந்து மெல்ல விலகி வருகிறீர்கள். சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு நாள். தொழில் அபிவிருத்திக்கு தேவையான முயற்சிகள் செய்து கொள்வீர்கள். வாகனங்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் காணப்படுகிறது. வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் துறையிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நிலைகள் காணப்படுகின்றன. பெண்களுக்கு ஏற்றமுடைய நாள், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாள். சில்லறை வியாபாரம், வணிகம் போன்றவை உயர்ந்து வரும். தெய்வீக திருத்தலங்களை செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய சஞ்சாரம் 8ஆம் இடத்தை நோக்கி நகர்வதினாலே தேவையற்ற சில மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சற்று தாமதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. உங்கள் கைக்கு வரவேண்டிய வருமானம் சற்று தாமதமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது குறைந்த அளவு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சக மனிதர்களிடத்தை விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களிடத்திலே அமைதியாக செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொண்டால் இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுடைய பொறுமையும் நிதானத்தையும் சோதிக்கக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி என்பர்களே, மனைவி வழி உறவுகள் மூலமாக சில செலவினங்களும், கணவன் மனைவி உறவுகள் பலப்படுதலும், எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சாதகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அயல்நாட்டு பிரயாணங்கள் அனுகூலமான ஒரு நிலையையும், வருமானங்கள் திருப்திகரமான ஒரு சூழ்நிலையும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. விவசாயத்துறை சிறப்புறும். இரும்பு மற்றும் டெக்ஸ்டைல் வியாபாரங்கள் சிறப்புறும். பெண்களுடைய வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். சுய தொழில் மூலம் முயற்சி செய்த பெண்களுக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் கூடும். கன்னிராசி என்பர்களே, ராசிநாதனுடைய சஞ்சாரம் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு எதிர்பார்த்திருந்தபடியான சில விஷயங்களை அனுகூலமாக மாற்றித்தர சற்று சிக்கல்கள் உண்டாகலாம். உடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. அதீத தன்னம்பிக்கையின் காரணமாக செய்து முடித்த காரியங்கள் மூலமாக சில சச்சரவுகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு அனுசரித்து போக சற்று கடினமாக இருக்கும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு ஏற்றமுடைய ஒரு நாளாக இருக்கிறது. தங்களுடைய பணியிட மாற்றங்களோ அல்லது ஊதிய உயர்வு பெறக்கூடிய வாய்ப்புகளோ வரக்கூடிய வாய்ப்பும், சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானங்கள் அதிகரித்தலும், வட்டி தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்களும், இரும்பு வியாபாரம் மற்றும் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்களும் காத்திருக்கிறது. பெண்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாள்.
துலாம் ராசி அன்பர்களே, ஜீவனாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி உங்களுடைய தனாதிபதியினுடைய நட்சத்திரத்தை சஞ்சரிக்கப் போகிறார். தொழில் முறையிலே தொடர்ந்து உங்களுக்கு வருமானங்கள் பெருகி கொண்டே வரும். எதிர்பார்த்திருந்த காரியங்களை வெற்றிகரமாக நினைத்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஒரு பொருளை ஒன்று வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனைவி வழி மூலமாக சில அனுகூலமான பலன்களும் உங்களுடைய புத்திரர்கள் மூலமாக சில அனுகூலமான பலன்களும் காணப்படுகிறது. பெண்களுக்கு ஏற்றமுடைய நாள், தங்களுடைய பலத்தை பரீட்சிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய மனோபலம் எப்படிப்பட்டது என்று உங்களுடைய உறவினர்கள் பரீட்சிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ரியல் எஸ்டேட் வியாபாரம் செழிக்கக்கூடிய நாள். விவசாயத்துறை வளம் பெறக்கூடிய ஒரு நாள். எதிர்பார்த்திருந்த காரியங்களை வெற்றி தரக்கூடிய ஒரு நாள். உறவுகளை சந்தித்து மகிழக்கூடிய நாள். புதிய உறவுகளை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். அனைத்து வகையிலும் உங்களுக்கு சாதகத்தையும் பாதகத்தை குறைக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகிறது. பெண்கள் தங்களுடைய முன்னேற்றத்திலே சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். மளிகை கடை வியாபாரம், சில்லறை வியாபாரம், காய்கறி வியாபாரம் போன்றவை சிறப்பாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் துறை சற்று மந்தப்படும். மொத்தத்திலே தொழில்துறை வளர்ச்சி காணும் நாள். நண்பர்கள் மூலமாக நல்லது நடக்கும் நாள். தனு ராசி என்பர்களே, தனஸ்தானத்திலே சஞ்சரித்த சந்திர பகவான் மெல்ல நகர்ந்து 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். எல்லா வகையிலுமே உங்களுடைய மன வலிமை கூடுகின்ற நாளாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவிலே அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய சொல் எடுப்படும். எடுத்த காரியங்களை எடுத்தபடி முடிப்பீர்கள். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். சகோதர வழியிலே அனுகூலமான பலன்கள் காணப்படுகின்றன. மாணவ மாணவிகளுக்கு தங்களுடைய திறமை பழிச்சிடக்கூடிய நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி தனலாபங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, 7க்குடைய சந்திர பகவான் 2ஆம் இடத்தை நோக்கி பயணப்படுவதனாலே உங்களுடைய குழப்பங்கள் நீங்கி மனைவி வழி வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பும், எதிர்பார்த்திருந்த தொழில் முறையிலே வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுகிறது. எலக்ட்ரானிக் துறை, இரும்புத்துறை மற்றும் வண்டி வாகனங்கள் வந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் காணப்படுகின்றன. பெண்கள் ஏற்றமுடைய பலனை பார்ப்பார்கள். மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அனுகூலமான பலன்கள், அவருடைய ஆசிரியத்தை பாராட்டு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாள் காணப்படுகிறது. கும்பராசி அன்பர்களே, 6க்குடையவன் உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பதனாலே தேவையற்ற மனக்குழப்பங்களான உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். மன அழுத்தம், மன பயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரலாம். காலை எழுந்தும் சூரிய நமஸ்காரம் செய்து தியான பயிற்சியை மேற்கொண்டால் மன அழுத்தம் குறைந்து உடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். மன தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகள் செய்வதிலே சற்று குழப்பமடைவீர்கள். பெரியவருடைய ஆதரவோடு சில செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும். குறிப்பாக உங்களுடைய பெற்றோருடைய உதவிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பொறுத்தார் பூமி யாழ்வார் என்ற இலக்கணத்திற்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ளும் நீங்கள் உங்கள் பொறுமையினாலே காரியத்தை சாதிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு வளம் தரக்கூடிய ஒரு நாள் என்றாலும் விட்டு கொடுத்தும் போக வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்க தங்களுடைய ஆசிரியருடைய சொற்படி கேட்டு நடக்க வேண்டும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய பிரயாணங்கள் உங்களுக்கு இனிமையாக அமைவதற்கு தேவையான ஒரு சூழ்நிலையை தருகின்ற நாள். அயல்நாட்டு வியாபாரம் அனுகூலமாக இருக்கும். எதிர்பார்த்திருந்த தன லாபங்கள் வந்து சேர்ந்தாலும் செலவினங்கள் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும். குடும்ப தேவைகளுக்கான செலவுகள், உங்களுடைய நிதி பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய கடன் வாங்க வேண்டிய சில சூழ்நிலைகள், இப்படி உங்களுடைய பொருளாதாரத்திற்கு தேவையான பக்கபலங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இரும்பு வியாபாரம் சற்று மந்தப்படும். மளிகை வியாபாரம், சில்லறை வியாபாரங்கள் அனுகூலமான பலன்களை பார்க்கலாம். தூரத்து உறவுகள் மூலமாக சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியரிடத்திலே கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும்.